நான் உங்கள் பிகேகே லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே என்று ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனல் பெயர் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் 9444413717. 6 முதல் 8 மணி வரை நீங்கள் என்னை அழைக்கலாம், மெசேஜ் அனுப்பலாம். புரிஞ்சுதா? இப்போ நம்ம கதைக்கு வருவோம். ஒரு வானம் மேகத்தோட கதையை சொல்லிச்சு. 2 விதமான மேகம். ஒரு மேகம் தண்ணீரை கொண்டு மழை பொழிவது, இன்னொரு மேகம்தான், அது தண்ணீர் கிடையாது, வெற்றாக இருக்கிறது. அந்த வெற்றாக இருந்த மேகத்துக்கு எப்படின்னா தான் மேகம் கூட அதுக்கு தெரியாது. அப்போ வானம் சொல்லுது, நீ தண்ணீர் புகுந்து நம்ம வேலையே இந்த ஜனங்களுக்கு, மக்களுக்கு, பயிர்களுக்கு எல்லாத்துக்கும் தண்ணி கொடுக்கறது தான். ஆனால் நீ என்ன பண்ணுற, தண்ணி நுகர்ந்து கொண்டு போய் கொடுக்கணும். இதுக்கு தெரியலை தண்ணி நுகர்வது எப்படி அப்படின்னு. இந்த மேகம் அப்படியே போயிட்டே இருக்குது. திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு நதி வருது. அந்த நதியில் போய் தண்ணி எடுக்கலாம். நதி சுதாமா, நீ வெயில் அடிக்கும் நேரத்தில் நான் ஆவியாக வருவேன், என்ன உன்னிடம் சேர்ந்து விடுவேன். ஸோ காத்திருந்து அது எடுக்குது. ரொம்ப கனமாக இருக்கே அப்படிங்குது. அப்போ அது சொல்லுது, இந்த மழை, நாம் ஒரு விஷயத்தை கனம் நினைச்சாதான் கனம். மற்றவர்களுக்காக செய்ய போகிற காரியம் என்று நினைத்தால் அதில் பலமே கனமே இருக்காது அப்படின்னு சொல்லுது. அப்படி போகும்போது இப்போ எப்படி நான் மழையை பொழிவேன்னா, அங்கே ஒரு மலை இருக்குது. மலை சொல்லுது, நீ என்னிடம் மோதும்போது, நீ என்னிடம் மோதும்போது நீ உன் தண்ணீர் அப்படியே போய் ஜனங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி கொட்டிடும். அது என்னாச்சு, அது விரும்பி அதை ஏற்றுக்கொண்டு ரொம்ப லைட்டாகிடுது. அந்த தண்ணி எடுத்துக்கணும் பெருமையாக நான் மேகம் அப்படின்னு சொல்லிட்டு மழை பொழிகிறது. பொழியும் போது அது மிக சந்தோஷமாக இருக்குது. அதுதான் வாழ்க்கை. நல்ல பல விஷயங்களை, எதுவுமே யாருக்கும் உபயோகம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்கிறது ரொம்ப தப்பு. முதலாவது உங்களுக்காக நீங்கள் பழக வேண்டும். அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டும், அடுத்தவருக்கு முடிந்ததை, குடும்பத்திற்கோ நண்பருக்கோ முடிந்ததை உங்களை மீறி ஓகே என்று பட்டால் செய்ய வேண்டிய உதவி. இந்த மலை, இந்த நீர், இந்த நதி, இதெல்லாம் நிறைய அட்வைஸ் நீங்கள் பார்க்குறீங்க, வீடியோ பார்க்குறீங்க, விஷயங்கள் கற்றுக்குறீங்க. அதுதான் அது. அதெல்லாம் கூட அது சேர்த்து மண்டியில் உண்டாக்கிட்டு நீங்கள் அதை சரிசமமாக எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து அட்லீஸ்ட் உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். புரிந்ததா? வாழ்க்கையில் அப்படியே நினச்சிட்டே இருக்கும்போது எனக்கு என்ன தோணுன்னா, வாழ்க்கையில் நான் பெரிய செஞ்ச மன வருத்தம் தந்த ஒரு விஷயம் என்னென்னா, நம்பக்கூடாதவர்களை நம்பியது மாத்திரமல்ல, அவர் நிரந்தரம் என்று நினைத்தது. கடைசியில் புரிந்தது, நம்பக்கூடாதவர்களை நம்பிக்கை மாத்திரம் வைக்கக்கூடாது. யாரும் நம் வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லை. அதனால் நம்பினவர்கள் நமக்கு துரோகம் செய்தாலும் அதை மறந்து மன்னித்து அவர்களை வாழ்க்கையை விட்டே ஒதுக்கிவிட வேண்டும். இதுதான் எனக்கு கிடைத்த ஒரு லெசன். இதை நான் உங்களோட பகிர்ந்து கொடுத்துக்கு சில பல காரணங்கள் இருக்குது. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது தெரியும். யாராவது இந்த வீடியோ, அந்த பர்டிகுலர் பர்சன் இந்த வீடியோ பார்த்தா தெரியும். மிக அன்பாக, மிக நன்றாக நாம் இருப்போம். ஆனால் கூடவே இருந்து குடியை பறிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. அதை அவங்க நடந்துக்கிறது கூட நமக்கு சில டைம் தெரியவே தெரியாது. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், எப்போவுமே காஷியஸாகவே இருக்கணும். நண்பன் அப்படின்னு சொல்லி உயிரை கொடுத்தாலும் நண்பன் நிஜமாகவே அந்த ரெசிப்ரிகேஷன், திரும்ப கிடைக்கப்படும் காதல், அன்பு உங்களுக்கு சரியாக இருக்கிறதா என்று நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இதுதாங்க என்னுடைய யதாஸ்தானம், ஷைன் விளாங்கினி சீனியர் செகண்டரி ஸ்கூல். இங்கே தான் நான் வேலை செய்கிறேன். இந்த இடத்துல எங்கள் அம்மா அப்பா வச்ச செடி கொடி இதெல்லாம் அப்படி இருந்துகிட்டே இருக்கும். அதை பார்த்து தண்ணி ஊற்றி அதெல்லாம் பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. விருப்பப்பட்டு நான் செய்கின்ற ஒரு வேலை. ஒரு பார்வை பார்த்துட்டு வரோங்க. இங்கே பாருங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இதுதான் விஷுவல் எஜுகேஷன். பார்த்து கொண்டே கற்றுக்கொள்வது. உலகத்தின் அதிசயங்களுக்கு
இந்த கிரவுண்ட். நல்ல பெரிய கிரவுண்டு. அடுத்தது என்னுடைய யதாஸ்தானத்தில் வந்து உட்காந்து உங்கள்கிட்ட நான் பேச விரும்புகிறேன். ஒரு இடத்துக்கு போனால் எல்லா இடமும் ரொம்ப இருட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிருப்போம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அந்த இடத்துல இருக்கிற ஒளி நீங்களாக இருக்கும். புரிஞ்சுதா? எங்கேயும் தேடாதீங்க, நீங்கள் தான் அந்த இடத்தோட ஒளி. புரிஞ்சுதா? வார்த்தைகளை நாம் பேசும்போது நல்ல வார்த்தைகளாக பேச வேண்டிய முடிய நாம் வந்து சத்தமாக பேசணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இடி இடித்தா செடி வளராது, பூ பூக்காது, காய் காய்க்காது. மழை பெய்தால்தான் பூ பூக்கும், காய் காய்க்கும், செடி வளரும். அனிமல்ஸ் அது இது எல்லாத்துக்கும் உபயோகமாக இருக்கும் இந்த மழை நீர். இது வரைக்கும் இருக்கப்படும். ஏதாவது இழந்து விட்டால் ரொம்ப வருத்தப்படாதீங்க. அது வேறொரு உருவில் நம் வாழ்வில் உருவாகும். வேறொரு சந்தோஷம் கண்டிப்பாக. எந்த இடம் வெற்றிடமாக இருக்கோ அது எப்போவுமே நிரப்பப்படும். அதே போல் உங்கள் ஆன்மாவை தயவு செய்து எதற்காக வேண்டியும் விலை பேசாதீர்கள். தேவையான விஷயங்கள், தேவையற்ற விஷயங்கள், பொறாமை, கோபம், வேண்டாத விஷயம் எதுக்குமே இங்கே இடம் கொடுக்காது. ஏன்னா ஆன்மா ஒன்றுதான் நாம் இங்கே கொண்டு வருவது, அது ஒன்றுதான் நாம் எடுத்து செல்வது. அப்போது அதை எப்போவுமே பத்திரமாக, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, சூட்சும அறைக்குள் இருக்கும்போதே பத்திரமாக நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் அல்லல் படும்போது, கஷ்டப்படும் போது ஒன்று மாத்திரம் நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள். இவ்வளோ தூரம் கொண்டு வந்த ஆண்டவர் உங்களை மீதி தூரத்தையும் அழைத்து செல்வார். உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களை ஒருபோதும் மறப்பதில்லை, கைவிடுவதும் இல்லை. உத்வேகம் உற்சாகம் வேண்டும் என்று தேடி அலையாதீர்கள். உங்களுள் தான் உத்வேகமும் உற்சாகமும் இருக்கிறது. தேவையற்ற தாழ்ச்சியான உணர்வுகளுக்கு அடிமையாகாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் பிரபஞ்சத்தில் அதி உன்னதமான படைப்பு. உங்கள் வாழ்க்கை அதுதான் அர்த்தம். உங்கள் வாழ்க்கையின் அர்த்தம் அதுதான் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். எதை தேடி செல்கிறீர்களோ அதை உங்களை தேடி வருகிறது. ஏன் இது இத்தனை விஷயம் சொன்னேன்? ரூமி படித்தேன். நான் பேசின நிறைய விஷயம் ரூமி என்ற புலவரால் சொல்லப்பட்டது. நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் அதை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், நமக்கு தெரியாமலேயே. வயதான காலத்தில் தனிமை அதிகமாக ஏற்படும். தனிமையை முறியடிக்க ஒரே விஷயம், நிறைய புத்தகங்கள், பாட்டு, கொஞ்ச நேரம் வீடியோ, டிவி அப்படி பார்த்துருங்க. உங்கள் என்ன நேற்று தனிமை பற்றி எங்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க, பொழுது போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 2-3 பேர் பேசுகிறாங்க, அதில் ஒருத்தர் சொன்னாங்க தனிமை வந்து நாம் நினைச்சதான் தனிமை. ஃபுல்லாக சுற்றி ஜனங்க இருக்கும்போதே நீ தனிமையில் இருக்கலாம். ஆனால் எப்படின்னா நீ உனக்கு மாத்திரம்தான் இருப்ப. உன் மனசில் உள்ள எண்ணங்கள் எல்லாத்தையும் வெளியில் சொல்ல முடியாது, உனக்குள்ளேயே வச்சுப்பேன். அப்போது நீ தனியாக தானே இருக்கேன். அதனால் தனிமை பார்த்து கவலைப்படாதீர்கள். நிறைய பேர் சில தவறுகளை செய்துவிட்டு என்னிடம் 2-3 பேர் பேசிட்டு இருந்தாங்க நேற்று முந்தா நாள். ஒரே ஒரு விஷயம், தவறுகள் நடந்து விட்டால் அதை திருத்த முடியாது, மாற்ற முடியாது. ஆனால் தவறு திரும்ப நடக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்லாமல் அந்த தவறை பற்றி மூட்டையில் கட்டி தூரம் போட்டுருங்க. அது கொடுத்த பாடம் மாத்திரம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. பிரபஞ்சம் உங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறது, பார்த்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் நினைக்கும் செய்யும் ஒவ்வொரு செயலும் அதற்கு தெரியும். அதற்கேற்றாற்போல் உங்களுடைய வாழ்க்கையும் அமையும். இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.